ஹலோ செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. ஏன் பெண்கள் தானே நீங்களா? ஹாய், கை கை தட்டுங்க. அடே அவ்வா. ஆஹா சார், நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் முடியாம கிடந்தேன் சார். இங்க ஒரு ஐயா கால் மேல கால் தூக்கி போட்டு, ஐயா நீங்க இதை அப்படியே உட்காருங்க. ஐயா எனக்கு நீங்க அப்ப எங்க புத்து பாருங்களேன், எங்க அப்பா மாதிரி இருக்கா சார். அதான் இங்க வந்துட்டா அவ்வளவு இருக்கு. ஏன் மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க, மகளை பாக்குறதுக்காக. அப்பெல்லாம் கிடையாது. அப்பா நான் பேசவாங்கப்பா, அங்க பாருங்க சார். மஞ்சண்ணா நான் பேசவா? கேளுமா 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 கேளுமா. என் காலம் மட்டும் தொடாத. போன வாரம் தொட்டா ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்கள ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க. எங்க அப்பா அம்மாக்கு நல்ல ஒரு ஜோர கைத்தல் மட்டும் கொடுங்க சார். நல்ல வயசுல பெரியவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு வரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. எது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பு, மஞ்சனாக்கு, துவர்ப்பு, தங்கதுரனாக்கு, புளிப்பு, உமானத்தனாக்கு, அவனுக்கு இனிப்பு. நான் எவ்வளவு நேரம் காலையில 4:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கு வழி இருக்கான்னு பாரு. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடன அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்ட்ல நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயே 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. இப்போ நான் முறைப்படி பேசி அம்மா காஃபி குடிக்கணுமா? இது இருக்க காரம் இருக்கா? காரம் காப்பில காரமா இது அது பேர் என்ன? சர்க்கரையா? இருக்குங்களா? இல்ல. உங்களுக்கு சர்க்கரை இருக்குல்ல? உண்மையிலே என்னை யாரும் கேலி செய்யாதீங்க. நிறைய நான் கஞ்சப்பேக, யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே நான் 28 வருஷமாக பட்டிமன்றம் பேசுகிறேன். 28 வருஷமாக சம்பாரித்த காசையெல்லாம் என்னுடைய நண்பன் வெங்கடேசனிடம் தான் கொடுத்து வைத்திருக்கேன். ஒரு கைது. நான் வீட்டுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். நம்ம நண்பன் வெங்கடேசன் நல்லா சேர்த்து வச்சிருக்கீங்களா? அவன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ அமௌண்ட்டுமா? பரவாயில்லையே சார். அவன் தான் எனக்கு சுகருக்கு பார்க்குற டாக்டர். நைட்டு தூக்கம் முடிச்சு அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது. அவன் மாடியாக கட்டுறான்யா. போன வாரம் ஃபோன் பண்ணிக்க, அப்புறம் என்ன ஆளை காணா, ஏன்டான்னு கேட்குறேன். லிஃப்ட் போடணும், வாடான்னு கூப்பிட்றாயா. சார் நீங்க பார்க்க போகணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரா 3rd ஃப்ளோரா? நான் போகையில் வாடகை வீட்டில் இருந்தான். இப்போ 3வது மாடி கட்டி 3வது அடி லிஃப்ட் வச்சிருக்கான். எல்லாம் நம்ம பட்டிமன்ற காசில் தான் வச்சிருக்கான். நல்ல வேலை. இப்போ வேற யாரெல்லாம் கூப்பிடுறீங்க அங்க? இப்போ கண்ணுக்கு பார்க்குற டாக்டர் கூப்பிட்டுருக்கான், வான்றான். இங்க உள்ளவங்கள யார கூப்பிட்டுருக்கீங்க? மாப்பிள்ளை நம்மளோட சேர்ந்து வந்திருக்கான். அதில் எனக்கு மிக்க சந்தோஷம். நீங்களும் வாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் லேட்டாக. பக்கத்தில் வயிற்றுக்கு பார்க்குற டாக்டர் இருக்கார், வாங்க. மஞ்சண்ணா ரொம்ப நன்றி, வணக்கம். இல்லை, அவங்களுக்குலாம் வயிற்றுக்கு வியாதி இருக்கு சார், அதனால அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது எங்கள் சொந்தக்கார ஊர் சொல்லிட்டேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாமின் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோர ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எப்ப மஞ்சனா வளையத்துல அவ்வளவு ஒரு வளைய ராணா ஸ்டார் முறுக்கு கம்பில இல்லன்றா. ஆமா, நீங்க என்ன சாதாரண நடுவரா சார்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர். தீபாவளி என்று பட்டிமன்ற பேச்சாளருக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். பொங்கல் என்று கட்டோடு கரும்பு கொடுத்த நடுவர் சார் இவரு. நல்ல வேளை நீ போன பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு வரல. ஆமா, எல்லாரும் ரோசா பூ வாங்கிட்டு வந்தோம். சரி, இந்த அம்மா கிட்ட தான் கொடுத்தோம். அப்புறம் செங்கல்பட்டுல கடை ஓடிச்சான், வியாபாரம் ஓடல. பூ வாடி கம்பு மட்டும் தான் நின்றுச்சான். அப்படி இருந்தாலும் உங்களை வர்ணிச்சு கவிதை சொல்லணும்னா பாண்டிச்சேரி கௌதமி மாதிரி முடியாது. அப்படியா? நான் வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிஷம் நிமிர்ந்து என்ன பாருங்க. நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 25 நிமிஷம் ஒரு வழியே இல்லை, சும்மா பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க அண்ணன் தங்கத்துறை என்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டு வருவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். இவன் யாருன்னு எனக்கு தெரியும்.
அவர் யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. அவரை பகலில் பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரியில் பாதுகாக்க முடியும். உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. இவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நடுவர் அவர்களே. காட்டுறா கண்ணை, என் விதியை பார்த்தியல்ல, அந்த காசு வாங்குறக்கா அவங்க கண்ணுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. காட்டுறா, அது ஏன்டா கண்ணு சுண்டுது, உதடு இழுக்குது. கண்கள் பேச வேண்டும் மஞ்சுநாதா, உதடு பேசுகிறது. Look at me. தோட்டத்தில் பூப்பது ரோஜா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைவிக்கு சண்டைனா மனைவி பண்ணுவா தாஜா, அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. நல்ல கைத்த கொடுங்க. இன்னைக்கு உனக்கு சம்பளத்துல 500 ரூபாய் கூட, உடனே ஜிபே பண்ணுங்க. ஜிபே வேலை செய்ய. 2 போன் வச்சிருக்கீங்க, 2ல வேலை செய்ய. பச்சை துண்டு சாட்ட ஜிபே கிடையாது, பேராசிரியர் செல்லே கிடையாது, இசை மியூசிக் டீச்சர் நெட் கனெக்ஷனே கிடையாது. எப்படி செட்டே இப்படியே கூப்பிடுறீங்க? நம்மளோட சேர்ந்தால யாரும் உருப்புட விட்டதே கிடையாது. அப்படி இருந்தாலும் நீங்க நல்ல புருஷன் தானே? தாரு நல்ல புருஷனான உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஒரு பேச்சாளருக்கு தொண்டை கட்டி இருந்திருக்கு. சரி, பேச்சே வரல. நைட்டு 12 மணிக்கு பட்டிமன்றம் பேசணும், அந்த ஊரில் போய் கேட்டிருக்கான். இங்கே தொண்டைக்கு பார்க்குற டாக்டர் இருக்காரா? அங்கே இருக்கு, வீடு போங்கன்னு இருக்கேன். நைட்டு 11 மணிக்கு போய் காலிங் பில் அடிச்சிருக்கேன். டாக்டர் இருக்காரா? ஒரு அம்மா கதவை திறந்து இருக்காரா, அப்புறம் வாங்க அப்படின்னு இருக்கா. தொண்டை வழியில் போய் டாக்டர் இருக்காரான்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். நீ பேசம்மா. நல்ல புருஷன் என்ற காரணத்தினால் உங்களை வர்ணிச்சு ஒத்த பாட்டு பாட முடியும்னா குடும்பத்தின் பிக் பாக்ஸ் மனைவி அப்படின்னு என்னால் தான் சொல்ல முடியும். அண்ணே நீங்க எப்பயும் போல ஒரு 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சு. சுதி சாதாரண பேச்சாளர்ல சங்கீத கலா புருஷன் விருது வாங்கணுங்க, சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பனிய விளம்பரம்டா, பண்டிப்பல பேசாமருணி கொளமாமணி விருது வாங்கணுங்க. அது ஊருக்கு ஒரு களமாமணி விருது வாங்கணுங்க, சுதிப்படி தான் பாடுவாங்க. நீ 4 வச்சுக்க, நீ 5 வச்சுக்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். வீட்டு மேலே நாத்து போல, நாத்து மேலே குளி காத்து போல, உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். இப்படி வர்ணிக்கணும் சார். நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. தங்கதுரைக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. என் மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கேன். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து எங்க அம்மா எனக்கு முட்டை தோசை வேணுமான்னு சொன்னாங்க, என் பொண்டாட்டி போதுமான்னு சொன்னாங்கன்னு சொல்றேன். மிஸ்டர் மஞ்சுநாதன், உன்னை பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா ஓ உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேட்டு சொல்லுங்க சார். உங்க அம்மா உனக்கு உயிர்னா ஓ உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாருன்னு கேக்குது. நாங்க யார் சார்? நான் உங்களை பார்த்து கேக்குறேன். உங்க அம்மா உங்களுக்கு ராணினா அப்ப உங்க மனைவி மகாராணி தானே? மகாராணி வச்சு மகாராஜா குடும்பம் பண்ண வேண்டியதானே சார்? உங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகலனா தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் நின்னு கிறுக்கு பை மறைக்க ஞாபகம் வச்சுங்க. கல்யாணம் ஆகலைன்னா தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன். கல்யாணம் ஆனதுனால தான் வீட்டுல இங்கன்னு பிச்சுக்கிட்டு திரிறேன். நான் கேக்குறேன் சார், பிக் பாஸ் பெண்கள் நாங்க இல்ல மனைவி இல்லன்னு சொல்றீங்கல்ல, நான் கேக்குறேன், காலையில உங்க வீட்ல முதல்ல எழுந்திருக்கிறது யாரு? என் முண்டாட்டி. பாச தெளிக்கிறது யாரு? என் முண்டாட்டி. கோலம் போடுறது யாரு? என் முண்டாட்டி. காபி குடுக்கிறது யாரு? என் முண்டாட்டி. காலை சாப்பாடு யாரு? என் முண்டாட்டி. மதிய சாப்பாடு யாரு? என் முண்டாட்டி. நைட் சாப்பாடு யாரு? என் முண்டாட்டி. தாப்பா போடுறது யாரு? என் முண்டாட்டி. அங்க உங்களுக்கு என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதா என் வேலை. என்னவா? காத்தியா அடியா பாத்துக்குறோம். என்ன ஒய்யான் விசில் வர? நான் கேக்குறேன் சார், நான் உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு? என் பையன் +2 படிக்கிறேன். +2 12வது படிச்சிட்டு இருக்காரு. உங்க பையனுடைய கிளாஸ் டீச்சர் பேரு என்ன? கிளாஸ் டீச்சர் தெரியல. தெரியும் தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்லணும். பேர் தெரியாது. மஞ்சு பேச்ச கேட்டீங்க? வைப்பில்ல ரசா? பேர் தெரியாது. தெரியாது. உங்க மகன் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு என்ன? என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அதுவும் தெரியாது. உங்க மகனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பேரு என்ன? 2 வயலுக்கு நட்டே வருவாங்க. தெரியாது. அவனுக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? அப்பா. பெரிய வேலை, பிக் பாஸ். அப்படியே கிக் பாஸ். கை தட்டுங்க பெண்கள். என்ன படிக்கிறான், எங்க போறான், எங்க வரான்னு தெரியாது. பெரிய அப்பா டப்பா. என் பையனுக்கு கிளாஸ் டீச்சர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. என் பையன் என்ன சாப்பிடுவான் விரும்பின்னு எனக்கு தெரியாது.
என் பையன் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும். என்ன? என் பையனுக்கு நான் கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் பிக் பாஸ். சார், ரொம்ப ஆண்கள்லாம் கை தட்டாதீங்க. மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. உழைக்காத புருஷனுக்கு மரியாதை கிடையாது. கிறுக்கு பயலுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? விவசாய மாப்பிளைக்கு எவ்வளவு கட்டிக்கிறாள? ஏன் மஞ்சுராதா, நீ விவசாயம் பண்றியே, பிபிஏ படிச்ச பொண்ணை ஏன் கட்டின? மாடு மேய்ச்சல கட்டி போக வேண்டியதானே? குக்குத்தி கோமல்ல அருணா கயிறு போடும்போது இங்க போடுன்ற என்ன ரெக்கார்ட் டான்ஸ் பண்றீங்களா? போடா உட்கார்றா. பிக் பாஸ் ஆப்ல கொலை பண்ணிடுவேன். இந்த தண்ணி டேங்க்ல இருந்து குதிக்கிறேன்றே. வா, நான் ஏத்தி விடுறேன். வா, உன்னால ஏற முடியுமா? ஃபர்ஸ்ட் தொப்பைய போட்டுக்கிட்டு நான் கேக்குறேன். ஏறு வராமல ஏற சொல்லுங்க. இல்ல நீங்க ஏறுங்க பாக்க. 2 பேரும் மச்சான மாப்பிள்ளை ஏறுங்க. இது என்ன நீ பெரிய இது பண்ற? நாளா 65 அடி தென்னை மரம் சார். 2019ல உன்னால் முடியும்னு ஒரு ப்ரோகிராம் கலைஞர் டிவில நான் தென்னை மரம் என்ன நீங்க ஏறுங்க சார். இந்த உண்மையிலே நானும் பார்த்தேன். சும்மா 65 அடி தென்னை மரம் இந்த அம்மா ஏறிச்சு. நான் பார்த்தேன். ஒரு தடவை கை தட்டு கொடுங்க. 65 அடி தென்னை மரம் ஏறிச்சு. ஆமா, வெட்டி போட்டுருந்தாங்க. இப்படி ஏறி போச்சு. ஏறாமா நீ பேசுமா? தெரியாது உங்களுக்கு. உங்க கதை இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. தங்க கட்டி ஆகலல்ல? ஆகலல்ல, ஆகணும் தானே? இல்ல, நீ பேசுற பேச்ச பார்த்து இது நம்மளுக்கு தேவையாடான்னு நின்றுட்டு சார். அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணா மனைவிக்கு சேலை வாங்கி தரணும். பர்த்டே டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். மாமியாவுக்கு முடியல போய் பார்க்கணும். குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்தா போய் பார்க்கணும். கஷ்டம் தானே? ஆமா. மஞ்சன்னா கஷ்டம் தானே? என்ன ஆணிக்கு கல்யாணம் பண்றீங்க? நாளா ஆணில கல்யாணம் பண்ணல, ஆமணில கல்யாணம் பண்ணேன். பொரட்டாசில கூட்டிட்டு ஒரு நாள் மட்டும் பொரட்டாசில ஒரு நாள். அம்மா பிடிக்கும் அம்மா பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன். உங்க 5 பேரை பார்த்து வீடு வாசல் மனைவி உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வேலையா அந்த ஊருக்கு வந்தீங்க? சரியான கேள்வி தம்மா கேட்டது. நம்மலாம் பொண்டாட்டி தான் முடிக்கல இல்ல, உங்க அம்மா தானே பிடிக்கும். உங்க அம்மாவை விட்டுட்டு நம்மலாம் ஏன் வந்தோம் கேக்குது. மேடம் நீங்க 2 பேரும் என்ன எதுக்கு இப்ப ஆண்கள்லாம் சிரிக்கிறீங்க? நான் கேக்குறேன். சிரிக்கிறாங்க சார். பெண்கள் சும்மா எண்ணிக்கையில கம்மியா இருக்காங்கன்னு சாதாரண நினைக்காதீங்க. அக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் இதர பெண்கள் மட்டும் நல்லா கைத்தறி கொடுங்கக்கா. பெண்கள் நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிரு. அவங்க இங்க குடும்பம் நடத்தணும் பண்ணுவாங்க. இப்போ உங்க ஆண்களை கைத்தற சொல்லுங்க. நீ ஆண்களை கைதட்ட சொல்லுங்கன்னு நீ கெஞ்சி பிச்சை எடுத்த பெண்கள்கிட்ட நான் பிச்சையே எடுக்க வேண்டியதில்லை. எங்கே என் ஆண்குல சிங்கங்களே, என் தங்கங்களே, சுத்தி அடிக்குது பாருங்க. அன்பில்லாத பொண்டாட்டி சாப்பாடு போடுறத ஆழகால விஷத்தை விட அதிகம். நீ கல்யாணம் பண்ணதே விஷத்தை குடிச்சிருக்கலாம்ங்கற. உங்களை கல்யாணம் பண்ண குடிச்சிருக்கலாம். குடிக்க வேண்டியதானே? நிம்மதி இல்லன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் காலகாலமா கல்யாணம் பண்றீங்க? நிம்மதி போனாலும் பரவாயில்லன்னு சார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாரையும். நான் கேக்குறேன் மஞ்சுநாதன் சார், உங்க வீட்ல பொண்டாட்டி நாங்க எப்படி பிக் பாஸா இல்லன்னு நீங்க சொல்லலாம்? எப்படி? உங்க வீட்ல கோழி மாதிரி எழுந்து, காக்கா மாதிரி குளிச்சு, எருமை மாதிரி வேலை செஞ்சு, இந்த எருமை மாட்டை வேலைக்கு அனுப்பிட்டு, மாடு மாதிரி துணி துவைச்சு, ஆந்த மாதிரி வாழ்ற பெண் தட்டுக்கா கைய பெண்கள் சொல்ற. ஆஹா, கோழி மாதிரி எந்திரிச்சு, எறும்பு மாதிரி வேலை செஞ்சு, காக்கா மாதிரி குளிச்சு, மாடு மாதிரி உழைச்சு, ஆந்த மாதிரி தூங்க போறா. மொத்தத்துல அவ மனுஷி மாதிரி இல்ல. எது நீ தான் சொல்ற, நான் சொல்லல. ஆமா, நாங்க மனுஷி கிடையாது. இந்த மிருகத்தை மிருகதானே சார் கட்டிக்கும். லூசு பையலுக்கு லூசு தானே கிடைக்கும். மகாராணி கிடைக்குமோ? பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டி வேணாம்ல, பொண்டாட்டி பிடிக்கல. ஹலோ அச்சுஸ்மி பேராசிரியர், இங்க பாருங்க, பொண்டாட்டி கஷ்டம் தானே? நான் கேக்குறேன் சார், பொண்டாட்டி எல்லாரும் அண்ணன்லாம் கை தட்டுறாரு. பொண்டாட்டியை பத்தி குறை சொன்ன ஒரே சந்தோஷம். நான் கேக்குறேன், வீடை சுத்தமா வச்சுக்க பொண்டாட்டி தேவை வேணும் தானே? வீடை சுத்தமா வச்சுக்க பொண்டாட்டி தேவை. நீங்க பெத்த பிள்ளைக்கு வயிறை ஃபில் பண்ண பொண்டாட்டி தேவை. நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு மாத்திரை மருந்து கொடுக்க பொண்டாட்டி தேவை. நீ குக்கு வித்து கோமாளியில சோடி போட்டு போறதுக்கு பொண்டாட்டி தேவை. நீங்க கல்யாணத்துக்கு மொய்ய எழுத பொண்டாட்டி தேவை. கேட்டா பொண்டாட்டி சும்மா இருக்கான்னு ஏன் சொல்றீங்க? 2 பிள்ளைக்கு அம்மா இருக்குன்னு சொல்ல பச்சை துண்டு. நான் அப்படி எப்போதுமே சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி என்ன பண்றாங்க சும்மா இருக்கான்னு சொல்லவே மாட்டேன். 4 குடும்பத்தை கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காம்பே. நீங்க குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் சொல்லுங்க, 1 மணி நேரம் கொண்டாந்து விடுறேன், 2 ஆக்கி விடுறாளா இல்லையான்னு பாருங்க. அவளை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. நான் எங்க வெளியூர் ரொம்ப தூரம் போனேன்னு இங்க பைக்ல 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் போகணும்னா என் பொண்டாட்டியை ஏத்தாம நான் போகவே மாட்டேன். பாசம்லாம் இல்லடா, இங்க திறந்த வாயா இங்க நிப்பாட்டுற வரைக்கும் மூட மாட்டான். நம்மளுக்கு தூக்கம் வராது, ஒன்றும் வராது. உங்க அம்மா பெட்ரோலே போட மாட்டி போய்கிட்டு இருக்க மாட்டான். அப்படி எஃபெக்ட். சந்தோஷப்படுங்க. 50 ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி 9 தடவை புரு காப்பி குடிக்கிறான்னு குற்றச்சாட்டு சொன்னீங்களே மஞ்சோண்ணா. நான் கேட்கிறேன், 50 ரூபா சம்பாதிக்க உனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? அப்படி கேள்வி சொல்லுங்க சார். 50 ரூபா சம்பாதிக்க உனக்குலாம் கல்யாணம்?
டேய், பண்ணதுக்கு வழியே சொல்லிட்டு போடா. பெரிய நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டோ? உங்களை பார்த்து கேக்குறேன் சார். இப்போ உங்க அம்மா கைப்பக்கம் எங்களுக்கு இல்லன்னு குற்ற சார் சொன்னார்ல, இல்லன்னு சொன்னார்ல. நான் கேக்குறேன், தென்னை மரத்துல என்ன காய்க்கும்? தேங்காய். மாமரத்துல என்ன காய்க்கும்? மாங்காய். எலுமிச்சை மரத்துல என்ன காய்க்கும்? எலுமிச்சை. புளிய மரத்துல என்ன காய்க்கும்? புளி. தென்னை மரத்துல மாங்காய் காய்க்குமா? காய்க்காது. என்ன விதைக்கிறோமோ அதுதான் காய்க்கும். அதானே உண்மை? அப்போ எங்க அம்மா கேரக்டர் தான் எங்களுக்கு வறுமை ஒழிய உங்க அம்மா கேரக்டர் எதுக்கே வரணும்? சரியான கேள்வி. கை தட்டுக்கா பெண்கள், கை தட்டுக்கா பேசுங்க. நம்ம பொம்பளை ஆம்பளை சொல்றோம்ல, அடியே எங்க அம்மா மாதிரி நீ இல்லைன்னு சொல்றோம்ல, அதனால நீ சொல்ற. அதத்தான் நானும் சொல்றேன். நொப்ப மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், எங்க அப்பா மாதிரி தான் நாங்க இருப்போம். உங்க அப்பா மாதிரி இல்லைன்னா நாங்க அப்படி இருப்போம். அடே அப்பா, கை தட்டுற ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன் சார், உங்களையும் பார்த்து கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா நீங்க என்ன இழந்தீங்க? நாங்க அம்மாவை இழந்தோம், அப்பாவை இழந்தோம், ஆசை இழந்தோம், கனவை இழந்தோம், எங்க இன்ஷியல் இழந்தோமே. நீங்க என்ன சார் பெருசா இழந்தீங்க? எண்ணத்தை இழக்கல, என்ன இழந்தீங்க? மானத்தை இழந்தா, சூட இழந்தா, சொர்ண இழந்தா, என் சொந்தத்தை பூரா இழந்து உன் பின்னாடி தெருநாயா திரியிறமே. இதை விட வேற என்ன வேணும் சார்? சொத்தை இழந்தா இரு மஞ்சுநாதா, என் சொட்டைய கூட இழந்தான்டா, தலைய கூட காணாமடா மசுர. சொந்தமா மஞ்சுநாதனுக்கு என்ன இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி? உங்களுக்கு தான் சொந்தமா என்ன இருந்துச்சு? என்ன இல்ல? பொண்டாட்டி சொந்தமா வச்சிருக்கல நீங்க? ஏண்டா பொண்டாட்டி சொந்தமா வச்சிருக்க ஒரு பெரிய விஷயமாடா? எவ்வளவு பெரிய விஷயம் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சார் உங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு? என்ன எனக்கு இல்ல. இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கு? புள்ள இருக்கு சொந்தமா, பொண்டாட்டி இருக்கு, சுகர் சொந்தமா இருக்கு, பிரஷர் சொந்தமா இருக்கு, கொலஸ்ட்ரால் சொந்தமா இல்ல. உண்மையிலே சொல்றேன் சார், நம்ம வளர்க்குறோம்ல மாடு, மாட்டுக்கு சுகர் இருக்கா? ஏன் இல்ல. ஆடு வளர்க்குறோம், ஆடுக்கு சுகர் இருக்கா? ஆமா இல்ல. ஆடுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா? மாட்டுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா? பிபி இருக்கா? பிரஷர் இருக்கா? மனுஷனுக்கு மட்டும்தான் இது இருக்கு. ஏன்? அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை இல்லை, நம்மளுக்கெல்லாம் பொண்டாட்டி இருக்கு, அதனால தான் இவ்வளவும் இருக்கு. ப்ரெஷர் ஐயரில் போட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இது பொண்டாட்டி இருந்தாதான் ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு. ஆட்டுக்கு பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, மாட்டுக்கு இல்லை, அனிமல்ஸ் எதுக்கும் இல்லை. ஏன்னா அதுக்கு பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி இல்லாத அது புள்ள பெத்துச்சு. இப்போ மாடுலாம் புள்ள பக்கம் ஆரம்பிச்சிருச்சாட ஊர் பக்கத்தில். இது எப்போ ஆரம்பிச்சாங்க இது உங்கள் ஊர் பக்கத்தில்? எங்க ஊர் பக்கம் கண்ணு தான் போட்டுக்கிட்டு இருக்கு, ஊர் பக்கம் மாடு புள்ள. அடுத்து சொல்றாருக்கா மஞ்சுநாதன், பெண்கள் நாங்கள்லாம் குஞ்சம் கட்டுறோம், நாடா தொங்குது. நான் கேக்குறேன், நான் சொல்றது சரினா பெண்கள் கை தருங்கக்கா. சித்தால் வேலை செய்யும் போது தன் இடையை தெரியக்கூடாதுன்னு ஆம்பளை சட்டை போடுற எந்த பொம்பளையாலும் கண்ணுக்கு தெரியலையா? கை தட்டுங்கக்கா பெண்கள்ல. பெட்ரோல் பங்க்ல கோட் போடுற எந்த பொம்பளையும் கண்ணுக்கு தெரியலையா? துப்புரவு பணி செய்யும் போது கோட் போடுற எந்த பொம்பளையும் கண்ணுக்கு தெரியலையா? எவ குஞ்சம் கட்டுவா, எவ நாடா எலியா தாண்டா போமா. இட்லி 2 இட்லி நல்லா பேச்சா இருக்கணும். லூசு பையல பேசாம இருக்கடா. எங்க என் அத்தை மாமியார் அவர் சொல்றாரு, வரல 23. அதான் என் மாமியார் சொத்து வச்சிருக்காங்களாம், பங்களா வச்சிருக்காங்களாம், எல்லாத்தையும் சேர்த்து வச்ச உன் மாமியாருக்கு சோறு போடுறி சொர்ண கட்டவளன்னு கேட்டிய மஞ்சுநாதா. நான் கேட்கிறேன், சொத்து எதுக்கு சம்பாரிச்ச? உங்க அம்மா எதுக்கு சொத்து சம்பாரிச்சாங்க? பிள்ளைக்கு. எதுக்கு வீடு கட்டினாங்க? பிள்ளைக்கு. எதுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணாங்க? பிள்ளைக்கு. உன் பிள்ளையும் உன் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறத கல்யாணம் பண்றீங்க. அப்ப நானும் என் புருஷனும் பேசுறேன், ஏன் உங்க அம்மாக்கு வயிறு எரியுது? கை தட்டுங்க பெண்கள். ஆடம்பரமா கட் அவுட் அடிக்கிற, எதுக்கே கட் அவுட் அடிக்கிற? உங்க அம்மா உங்க அப்பாவையும் போட்டு எங்க அப்பா எங்க அம்மா. உண்மையிலே பார்த்தேன் நான், கல்யாணத்துக்கு கட் அவுட் அடிக்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை தலையில் ஏறி உட்கார்ற மாதிரியே அடிக்கிறாங்க. அப்போ அடித்து வைக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவன் இறங்கவே மாட்டான், தலையில் ஏறி உட்கார்ந்தவன். இப்போல்லாம் ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுக்க எங்கள் ஊரில் ஒருத்தன் ஆட்டு வியாபாரி, பெரிய வியாபாரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேரளாவிலேருந்து கேமராமேன் கொண்டு வந்து கொடைக்கானலில் போய் போட்டோ எடுக்க ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டு. அவன் வந்து ஆட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கான், கட்டி பிடி, இப்படி பிடி, இப்படி பிடின்னு. இவன் ஆட்டை பிடிச்சவனுக்கு பொண்ணை பிடிக்க தெரியுமா? இப்படி இருந்திருக்கான். அவன் சொல்லி கொடுத்துருக்கான் கேரளா கேமராமேன், இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அவன் கேரளா கூட்டிகிட்டு போயிட்டேன். இவன் முதவி சும்மா வந்து சேர்றான், ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து சேர்றான். வாழ்க்கை அப்படித்தான் வாழ வேண்டியது. நிறைய திருமணமான ஆண்கள் இருக்கீங்க சார். ஆண்களுடைய ஆயுள் காலம் அதிகமாகணும்னா கௌதமி சொல்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும், 5 ஆண்டுகள் ஆயுள் அதிகமாகும். அப்படியா? நான் சொல்லல, அறிவியல் ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. நீ சொல்றது செஞ்சா ஆம்பளைக்கு கல்யாணம் ஆம்பளைக்கு வயசு கூடும். அது சொல்லித்தாமா. நல்லா கேட்டுங்க சார். கணவன் மனைவிக்கு காலையில எழுந்தவுடனே முத்தம் கொடுத்தால் உங்களுடைய ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் அதிகரிக்கும். ஆண்கள் காலையில் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தா ஆயுசு 5 வருஷம் கூடுமா? கொடுங்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் 2 கண்டிஷன். ஒன்று அவங்க பொண்டாட்டி கொடுக்கணும், 2வது கண்டிஷன் காலைல பல்ல விளக்கிட்டு கொடுக்கணும்.
கூப்புன்னு அடிச்சு பார்க்கணும். பையன் வண்டியோட கொண்டு கூட போயிட்டு வா. ஏன் நான் போய் அப்புறம் முத்த கொடுக்கணும்ல. ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே ஏற்பாடு பண்ணுறேன், உட்கார்றா. அப்படி கணவன் மனைவிக்கு முத்தம் கொடுக்கும்போது அப்படியே மனைவி பிக் பாஸ் எப்படி தெரியுமாவா? எப்படியாவா? மாமரத்து குயிலே மஞ்சமிடும் மயிலே, மாமரத்து குயிலே ஓ மஞ்சமிடும் மயிலே, பார்க்காம போகாதையா, ஓ வீராப்பு ஆகாதையா, நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இருக்கு நித்தம், ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே இன்னும் கொடியா, மாமரத்து குயிலே ஓ மஞ்சமிடும் மயிலே, பார்க்காம போகாதையா, ஓ வீராப்பு ஆகாதையா. அப்படி கொடுக்கணும் சார். மனைவிதான் பிக் பாஸ். நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இன்னும் உங்க வீட்ல எத்தனை நார் இருக்கு சொல்லுங்க? மச்சாண்டார், கொழுந்தனார், நாத்தனார், ஓப்படியார், கொத்தனார் இங்க இங்க வந்தாரு. உங்க வீட்ல இருக்க நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரணும். ஒவ்வொரு மனைவி நாங்க பூ மாதிரி நாங்க அள்ளி பூ வாங்குறதும் அரளி பூ வாங்குறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான். உங்க வீட்ல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்க. எங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுற. இந்த மாதிரி குறுக்க பேசினா அரளி விதைய கூட அரைச்சு கொடுக்க சத்தியமா தாங்க மாட்டேன். நீங்க குடுங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்ப? கரல எடுத்து கையில எடுத்து டேஸ்ட் பாப்ப. கறி குழம்பு வைக்கிற கரல எடுத்து கையில எடுத்து டேஸ்ட். அதே மாதிரி அரளி விதைய அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். சார், இந்த தமிழ்நாட்டிலே மனைவிக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? என்ன? அக்கா, நம்ம ஒரு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சோம்னு வச்சுங்களேன், உப்பு இல்ல காரம் இல்ல யாரக்கா திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும். வச்ச மனைவி எங்களை திட்டணும். ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா புருஷனும் குழம்பு வச்ச எங்களை விட்டுட்டு எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் சார் திட்டுறீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி. நாக்க புடுங்கற மாதிரி கேக்குறீங்க. இந்த கேள்வி ஹைகோர்ட்ல போனாலும் ஜெயிக்கும். கண்டிப்பா. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? குழம்பு சரியா வைக்கலைன்னா வச்ச எங்களை தானே திட்டணும். ஆமா. ஏன் எங்க அப்பா அம்மாவை எல்லாம் திட்டுறீங்கன்னு கேக்குறீங்க. சார், இப்ப நான் சொல்ற பதில் சரினா கை தட்டுங்க, இல்லாட்டா வேண்டாம். சார், இந்த பேனா வாங்குறோம், சரியா எழுத மாட்டேங்குது, யாரை திட்டுறோம்? யாரு? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். ஆமா. சார், போன் வாங்குறோம், சரியா பேச மாட்டேங்குது, யாரை திட்டுறோம்? யாரு? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். ஆமா. இந்த துண்டு வாங்குறோம், சரியில்லை, யாரை திட்டுறோம்? யாரு? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். ஆமா. இப்போ குழம்பு நீ சரியா வைக்கல, யாரை திட்டணும்? யாரு? உன்னை தயார் பண்ணி அனுப்பணும். உங்க அப்பா அத்தாளை திட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கறேன். இந்த ஊர்ல இத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? குழம்பு சரியில்லைன்னு அர்த்தம். சார், நிறைய இளவட்டெல்லாம் பட்டிமன்ற கேட்குறீங்க. அக்கா ஒரு சொல்லி தரதங்க. பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை பார்த்து கட்டிட்டு போங்கங்கிற. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்ன? நாங்க பொண்ணு உட்காருமோ மாப்பிளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு சொட்டை விழுவத்தான் போது கட்டி. என்னடா சந்தேகம்? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு 2 உள்ள பிறக்கத்தான் போகுது. யோசனை எல்லாம் கடுமையான யோசனையாவே இருக்கு. புதுசா வயல் வாங்கி விவசாயம் பண்ணி அறுவடை பண்றதுக்கு விளைஞ்ச காடா வாங்கலாமான்னு பிளான் பண்றான். சார், குடும்பத்தை பிரிக்கிறவ மனைவின்னு சொல்றீங்களே மஞ்சுநாத் அண்ணா, ஒரு விஷயம் இந்த ஊர்ல சொல்றேன் சார். சின்னப்பம்பட்டி மட்டும் இல்ல, இந்த ஊரு என்னுடைய சொந்த ஊர் மாதிரி தான். நாளா முப்போகம் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய வீட்டு குடும்பத்தின் மருமக சார். ஸ்ரீமுஷ்ணம் காடுவெட்டி பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம் ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முப்போகம் விளையக்கூடிய விவசாய வீட்டு குடும்பத்து மருமக. இந்நாள் வரையும் கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியாது. 24 வருஷமா அது உங்களுக்கு. எனக்கு 14 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்நாள் வரையும் என் மாமனார் மாமியார்னு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை ஒருத்தர் நல்லா ஜோர கைத்தற கொடுங்க சார். நல்ல கைத்தற கொடுங்க. அப்படியா? சத்தியமா என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மாமியானா ரொம்ப பிடிக்குமா? எந்த மாற்று கருத்து கிடையாது. என்னடா உன் மாமியார் பிடிக்கும் துண்டை போட்டுத்தாண்டு. சரியான பொம்பளைனா முனியப்ப முன்னாடி மாமையார் பிடிக்கும் துண்டை போட்டுத்தான். நெச பொம்பளைனா மாமையார் பிடிக்கும் துண்டை போட்டுத்தான். 4 பிள்ளை தாண்டி இருங்க சார். மஞ்சொன்னா ஏன் மாமியார் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க மாமியார் பிடிக்கணும் நீங்க தாண்டுங்க சார். நீ ஏன்டா தானே? அவங்க மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட சனியை பிடிச்சோட போனா. நீ ஏன்டா எத்தனை தாண்டு தானே? 3 மாமியாங்க. 3 மாமியானால 3 தாண்டாடா. எனக்கும் 3 மாமியா, ஒரே மாமனார். அது எப்படி ஒரு மாமனார் 3 மாமியார்? அது அவரை போய் கேளு. என்ன கேட்குற? என் மாமனார் பருத்தி மொத்த கமிஷன் கடை வச்சிருந்தார். மானாமதுரையில் ஒரு கடை, அங்கே ஒரு மாமியா. பரமக்குடியில் ஒரு கடை, அங்கே ஒரு மாமியா.
திருச்செங்கோட்டில் ஒரு கடை போட்டார். அங்கே ஒரு மாமியா. ஓ, இப்போ நீங்க ஏதாவது வியாபாரம்? பொறிகடலை வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன், பதத்து போச்சு. ஆனா நாங்கெல்லாம் பிக் பாஸ் ஏன் தெரியுமா சொல்றோம்? Yeah. நாளை என் மாமியாவை பார்த்து இந்நாள் வரை மஞ்சன்னா உன் மேல சத்தியமா அத்தை அப்படி கூப்பிடுறது இல்ல, அம்மா. அம்மாடா அம்மோ இல்ல அம்மா. அம்மா. என் மாமனாரை பார்த்து மாமா அப்படி கூப்பிடுறது இல்ல, அப்பா அப்படி. மாமனாரை பார்த்து அப்பா, மாமியாவை பார்த்து அம்மா, உன் புருஷனை பார்த்து அண்ணன், உன் குழந்தை பார்த்து தம்பி நான் கூப்பிடுவேன். நாங்கடா உலகம் சார். திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான், திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் எல்லா புருஷனும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவும் தேடவும் ஆள்னா எப்படி இருப்பீங்க? அண்ணன்மார்ல ரூம் போட்டுருக்கு, நாங்க பாட்டு ஜாலியா இருப்போம். ஏசி ரூமா? ஏசி ரூம். எத்தனை வருஷத்துக்கு? ரூமுக்கு காசு கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். உங்க 5 பேருக்கு கை கால் விளங்காம போய். ஆஹா, இழுவ கரெக்டா இருக்கடா. இழுவைக்குன்னே பிறந்தாளா இருக்கும் போல. இப்படி இழுத்துக்குச்சுன்னா எங்க போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். எங்க மஞ்சனா போகணும்? மனைவி கிட்ட தான். மனைவி கிட்ட தான் போகணும். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா சார் தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது சார், காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும், கோலூனி நடக்கும் போது தான் மனைவியோட அருமை தெரியும் சார். அந்த கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும் சார். இப்போ உங்க மனைவி நினைச்சீங்க, மணி 11:45, அவளை நினைச்சா ஒன்றும் வராது சார். மனைவியை தான் இந்த நேரத்தில் நினைக்கணும். ஆமாம், அவளை நினைச்சா. மஞ்சோனா நீங்க உங்க மனைவியை நினைச்சீங்க? ஓ மனைவியை தாண்டா. அவங்கவுங்க உங்க மனைவியை நினைச்சீங்க? வரமாட்டேன். கல்யாண தேதி ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. 2 புள்ள ஞாபகம் இருக்கா? இருக்கு. நேற்று கூட பார்த்தேன், வீட்டில் படுத்து கிடந்துச்சு. ஒரு மாமியா மாமனார் ஞாபகம் இருக்கா? நான் கொழுந்தியா ரொம்ப ஞாபகம் இருக்கா? எனக்கு மொத்தம் 4 குழந்தையா. பெரிய 4 குழந்தையாக்கும் என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைதட்டு கொடுங்க சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். 4 குழந்தையாவுக்கு சொந்த செலவுல கல்யாணம் பண்ணியிருக்கேன். 4 குழந்தையாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 குழந்தையாவுக்கும் என் சொந்த தோப்புல 200 தென்னை மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் சார், சூப்பர். என் 4 சகலை என் சொந்த செலவுல வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் சார். வெளிநாட்டு தான் சார் அனுப்பியிருக்கேன். நீங்கள் என்ன பெரிய பெரிய இதுக்கு கைதட்டு? ஒருத்தன் மலேசியா, ஒருத்தன் சவுதி, ஒருத்தன் சிங்கப்பூர், ஒருத்தன் அரேபியா. ஒரே நாடுக்கு அனுப்புனா ஒன்று கூடி திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டணுங்கிற அக்கறை இல்லை. குழந்தையாட்டு பிள்ளைகளை பூரா என் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிறேன். உங்கள் வேலையை வர்றா. உங்கள் குடும்பத்தை நினச்சிக்கிட்டீங்களா சார்? அப்படி நினச்சிங்கன்னா கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும் சார். எப்படி? அப்படி நினைக்கும் போது வாழ்க்கை எடுத்துன்னு இருக்கும். என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு, ஏ சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு, ஏ சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, குற்றால சாரலது கண்ணோடு ஊறி வர ஒன்ன நினைச்சேன் நான், ஒன்ன நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சேன் நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்க உன்னை என் சொக்கி தவிச்சேன், குற்றால சாரல உன்னோடு ஓடி வர உன்ன நினைச்சேன் நான், ஒன்ன நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. கணவன் தான் பிக் பாஸ், மனைவி பிக் பாஸ் இல்லன்னு சொன்னீங்களா மஞ்சுநாதன்? சிக்கனமா இல்லன்னு சொன்னார் சார். ஆமா, கௌதமி வச்சு அப்படி சொல்லலாமா? இப்ப நான் என்ன மஞ்சனா மாதிரி 10-10 பேசுற பேச்சாளரா? அத்தாச்சியோட பேசக்கூடிய பேச்சாளர். நான் அத்தாச்சியோடவே பேசின பேச்சாளர். உங்க அத்தாச்சி எங்க? பூரா செட்ல கிடக்கு. அங்கேயே இல்லாம அங்கேயா வந்தீங்க? ஆள் அனுப்பியிருக்கேன் இங்க. இப்ப நான் கேக்குறேன் சார், இப்ப பெண்கள் நாங்க தான் பிக் பாஸ் சொல்லவா? நான் கேக்குறேன் சார், பெண்கள் கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? 725 ரூபா. 725 ரூபானே இப்ப நான் போட்டிருக்கேன் சார். நான் சுரண்டிய பார்க்க முடியும். சோப்பு போட்டா கூட அழியாது. 725 ரூபா பிராண்டட் ஐட்டம் 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் சார். நீங்க தான் பிக் பாஸ் சொல்றீங்கல்ல, இந்த புருஷ குடிக்கிற கோட்டை எவ்வளவு ரூபாய்? 155. இப்போ 150 தானா?
சொல்லிட்டாப்ல 150. 150 ரூபா. நான் கேட்கிறேன் 725 ரூபா போட்டு ஐலைனர் வாங்குற நாங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம்ல, 150 ரூபா போட்டு கோட் வாங்குற நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா? இல்ல ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு நாங்க பிக் பாஸ் இல்ல எப்படி சார் இவங்க சொல்லலாம்? சரியான சொல்லுங்க சார். அம்மா கேக்குது. நாங்க 725 ரூபாய்க்கு ஐலைனர் வாங்கி ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். ஆமா. 150 ரூபாய்க்கு வாட்டர் வாங்கி 5 நிமிஷத்துல குடிச்சு விட்டு 1/2 மணி நேரத்துல ஒண்ணுக்கு போயிருக்கிய. என்ன சிக்கனமா நீ ஏன் பிக் பாஸான்னு கேட்குறேன். ஆமா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஏமா இந்த ஐலைனரை போட்டுக்கிட்டு நீ பஸ்ஸில் போனால் உன்னை எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. 4-5 பேர் பார்ப்பான். ஆமா. நான் குவாட்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில்ண்டா என்னை எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பான். கை தட்டுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் போகிற லிப்ஸ்டிக்கு மஸ்காரா ஹேர் ஆயில் நாங்கள் போகிற ஷோப்பு ஷிப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. கை தட்டுக்கா பெண்கள், கை தட்டுக்கா. 80 வருஷம் வாடறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். ஒரு குடிகார புருஷனா இருந்தா நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் குடிச்சுனா ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்றீங்க சார்? சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்க. 50 ரூபா சைட் டிஷ், 20 ரூபா வாட்டர் கேன், 10 ரூபா சிஸ்டர், 10 ரூபா கப், எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ரூபாவா? நீ எதுக்கு கல்யாணம் பண்ற? நீ எதுக்கு குடிக்கிற? எதுக்கு புள்ள பெத்துக்கிற? நீலாம் ஒரு பிக் பாஸா? பிக் பாஸா? பெரிய பிக் பாஸ், பெரிய பிக்கப் பாஸ். ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு குடிச்சான்னா ஒரு வருஷத்துக்கு 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஆமா. நீ எல்லாம் ஏன்டா பிக் பாஸான்னு கேட்க? எங்களை சிக்கனால நீ ஏன் சொல்ற? உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? அடிக்க மாட்டார். அடிக்க மாட்டாரு. 65 வயசு. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழிச்சு முடிச்சு விட்டோம். 40 வருஷமா தண்ணி அடிக்கல, 40 லட்சம் ரூபா கையில வச்சிருக்காரா? எங்க அப்பனை பத்தி கேட்டாங்களா? அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன? டாக்டர் பொண்டாட்டி, இன்ஜினியர் பொண்டாட்டி, வாத்தியார் பொண்டாட்டி. சொல்லப்படாது, சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியுமாக்கா? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சுமக்கிற மனைவி சார். நான் கேட்கிறேன், பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானியத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காடிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கி நம்ம சாதி சனத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, டைமுக்கு எந்த புருஷன் வீட்டுக்கு போறீங்களா சார்? நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, அந்த பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ நகைக்கு முக்கியத்துவம் தரிய, உன் நாத்தனாக்கு முக்கியத்துவம் தரியா? நீ பொடைக்கு முக்கியத்துவம் தரிய, உன் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரியா? கேளுடா. நீ கொலைக்கு முக்கியத்துவம் தாரியா, உன் குழந்தையாருக்கு முக்கியத்துவம் தாரியா, பொண்டைக்கு முக்கியத்துவம் தாரியா, உன் குழந்தையாருக்கு முக்கியத்துவம் கேளுடா. அதெல்லாம் விடு. நாய்க்கு முக்கியத்துவம் தாரியா, நடுவருக்கு தாரியா. நீ நிப்பாட்றா. நீ உதவியே செய்ய வேணாம்டா. நாயின் நடுவர் ஒன்னாடா. நானா போடா. என்ன சார் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரல? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல பறக்க மாட்டார். நினைக்கிற மனைவி தட்டுக்கா கைய பண்ணி ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? கிட்னி போனா கூட கிட்னி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் இந்த கிட்னி போகுது? தனிய பூவாட வாடானா லவஸ்ட் அன்னைக்கு போதையோட வர சார். 2 வாசனை தானே வருது. காலையில இருந்து தூங்குற வரையும் ஒரு 4 தடவை ஐ லவ் யூ சொல்லுடா, சொல்ல வேண்டியதானே? அடையாம்மா என்னது ஐ லவ் யூ சொல்லணும் பொண்டாட்டி. பொண்டாட்டி கட்டியிருக்கீங்கல்ல, நீ சொல்றத கேட்டா எவனா இருந்தாலும் சிக்கல்ல மாட்டுவான். யாராவது ஒருத்தரை காட்டுங்க சிக்கல்ல ஆனவங்க. நான் மாட்டினேன். நீ ஐ லவ் யூ சொன்னுச்சுன்னு இன்னைக்கு பை தூக்கிக்கிட்டு மத்தியானம் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பட்டிமன்றம் போகிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு எங்கள் வாயை ஊது தண்ணி போட்டுக்கான்னு கேட்குறாயா? இது தேவையா நம்மளுக்கு? கடைசி காலத்தில் சொல்லி சரி நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி யாரா வேண்டாம் சொன்னது? எனக்கு வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? மரியாதை ஒரே கணக்கில் இருக்க அடி வாங்குவேன். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? அண்ணா உங்களுக்குண்ணா? அண்ணா உங்களுக்கு மனைவி உட்கார புதுசாக தர்றாங்க அதே தான்டா. இந்த பட்டிமன்றம் பார்க்குற எந்த திருமணமான ஆண்களாவது அந்த அண்ணெல்லாம் நல்லா கை தட்டிங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கிட்டு நல்லா கை தட்டிங்க. மனைவியை பற்றி குறை சொல்லும் போது மஞ்சள் ஒரே கைத்தட்டல். உங்களை பார்த்து கேட்குறேன், மனைவி திட்டுறா, மனைவி புலம்புறா, பாத்திரத்தை போட்டு உருட்டுறா, அவளோட நான் வாழ்ந்தது போதும், அவங்க அப்பா வீட்டுக்கு போடுன்னு சொல்கிறேன். எந்த ஆண்களாக இருந்தால் கை தூக்குங்க சார். எங்கள் அப்பா வீட்டில் போட்ட 5 பவுன் வலையில கைட்டு கொடுத்துட்டு போகிறேன் சார். போயிட்டு போகுது. என்னது நெஞ்சு இது வலிக்குது. எது? கழுத்து வலி. கழுத்து ஒரே வழியே வலிக்கும். உனக்கு என்னப்பா?
முதுகு வேலையாயா? ஒரு உள்ள தூக்கலையே. யாராவது எங்க அண்ணன்களா கொண்டாட்டி விட்டு எங்கே வர்றது? யாருமே தூக்கல. ஏன்? சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோல் மனைவி, மனைவி. பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்க வரைக்கும் அவர் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? மஞ்சோண்ணா நீங்க எத்தனை வருஷம்? அவ இருக்க வரைக்கும் நான் இருக்கணும். நீங்க என்ன? அதே சரணம். 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க. நீ எவ்வளவு நாளா இருக்கணும்? எத்தனை வருஷம் வாழணும்? லைஃப் லாங்கா இருக்கணும். நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? 7 ஜென்மம். நீ உருப்பட மாட்டாயிடா, உருப்படவே மாட்டாய். அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் வளர்த்தியான ஆளா பாடுறா. சார் இங்க வந்திருக்க எல்லா பெண்களும் சுமங்கலியா 100 ஆண்டு காலம் வாழணும் சார். உங்க மனைவியும் 100 ஆண்டு காலம் வாழணும் சார். மஞ்சண்ணா ஓம் பொண்டாட்டியும் பூவோடும் பொட்டோடி 100 ஆண்டு காலம் வாழணும். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு பெரிய துறவி ஆசீர்வாதம் கொடுக்குற. முதல்ல நீ 100 ஆண்டு காலம் வாழு. 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசா நீங்க இணையாளணும். வள்ளுவன வாசகி போல் போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேனையா நீயே புருஷனா. நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. வருஷத்திரை மாதத்தில் முத்திரை பதித்து முத்தத்தை கொடுக்கத்தா. எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, நான் அழகு செல்ல உண்மையிலதான் நேச மச்சேனே. நான் கேக்குறேன் சார், வெறும் இட்லியே எந்த ஆண்களா சாப்பிடுவீங்களா? மஞ்சுநாதன் சார், வெறும் இட்லியே சாப்பிடுவீங்களா? வெறும் இட்லியை சாப்பிட முடியாது. சாப்பிட்டா டேஸ்டா இருக்கா? இருக்காது. சட்னியை தொட்டாதான் இட்லியே சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, கணவன் மாதிரி. பொண்டாட்டிங்கிறது சட்டினி மாதிரி. இட்லிக்கு சட்டினியை சேர்த்தா சுவையா இருக்கும். அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற சட்டினி. தட்டுக்கா கைய பெண்கள் ஜோரா. ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இட்லிங்கிறது புருஷன், சட்டினிங்கிறது பொண்டாட்டி. டெஃபினெட்லி. வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா. சட்னி தான் பொண்டாட்டி. மாப்பிள்ளை அதான் சட்னி ஊசி போயிருக்கு. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான். எங்க ஊரில் ஒருத்தன் பொடி வச்சு அடிச்சுக்கிட்டு. நான்லாம் ஒரு சட்னி தானே வைக்கிறேன். என் புருஷன் ஒரு சட்னி தான். நீ ஒரு சட்னி தான் வைக்கிறேன்னு சொல்லு. உன் புருஷனை கேட்கணும் எத்தனை சட்னி. சார் தமிழ்நாட்டில் எந்த புருஷன் சந்தோஷமா இருக்காருலாம் எனக்கு தெரியாது. ஆனா 14 வருஷமா இன்ன வரையும் ஒரு மனிதன் இந்த பூமியில சந்தோஷமா வாழ முடியும்னா அது என் புருஷன் மட்டும்தான் சார். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டான்? ஏன்? அவன் நீ தான் தினம் பைதுக்கிட்டு இங்கே வந்துடுறியா? அவன் நெருக்கி 11 மணிக்கு சந்தோஷமா இருப்பான். ஏன் 11 மணிக்கு கணக்கு? 11 மணி ஆச்சு. அவன் எந்த சந்தோஷமா இருப்பான். பாண்டிச்சேரியில் எந்த தெருவில் அப்படிலாம் சிரிக்காதீங்கண்ணே. உன் மனைவியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நைட்டு எல்லா ஆண்களும் கட்டில்ல தூங்கும் இல்ல, அப்ப மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன சார்? அந்த ஃபேன் தான் மனைவி. அது ஓடுற வரைக்கும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குளு 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 இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் உங்க வாழ்க்கையை புளிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் இப்படி பேச. எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்திருக்காரு. நல்லா வளர்த்திருக்காண்டா. வேறே அப்பா மீசக்கார மேல ஃபேனு தான் பொண்டாட்டி. ஆமா. அது ஓடுற வரைக்கும் தான் கீழே இருக்க புருஷனுக்கு வாழ்க்கை குழு குழுன்னு இருக்கும். அது நின்று வச்சுன்னா வாழ்க்கையே புளிங்கி கதம் கதம். ஒன்று தெரிஞ்சுக்க, என்ன? சுச்சு தான் புருஷன். இந்த சுவிட்சை போட்டால் தான் ஃபேனே ஓடும் தெரிஞ்சுக்க. அந்த ஃபேனில் இருக்கவர் கண்டென்சர், அதான் உன் மாமியா. ஃபேனில் இருக்கவர் பேரிங்கு, அதான் உன் மாமனார். 3 ரெக்கை தான் உன் புள்ள குட்டி தெரிஞ்சுக்க. அதாண்டா ரெகுலேட்டரு, அதாண்டா குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் மனைவியோட அருமை எப்போ தெரியுமா சார் தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது. ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான் மனைவியோட அருமை தெரியும் சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் கூட வாழுங்க சார். நீங்க 3 பேரும் கோயிலுக்கு போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு தலையாட்டுங்க சார். கோயிலில் போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க. 2 ஒர்க் அவுட் ஆகலையா? கடையில் போய் ரம் ரம்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிடும் சார். தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல. என் மனைவி கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா, பல்லு எத்தலா இருக்கு, ஒல்லியா எலி குஞ்சு மாதிரி இருக்கா அப்படின்னு எந்த புருஷனும் நினைக்காதீங்க. கிடைச்ச மனைவிய தேவதையா வச்சு பாருங்க. தேவதையாம்டா. ஆமா. ஒரு தோசை கல்ல புதுசா வாங்கினா உடனே தோசை ஊத்த முடியுமாண்ணா?
ஊத்த முடியாது. பிஞ்சுக்கும் ஊத்துனா 10 நாளோ 20 நாளோ பதப்படுத்தினாலும் தோசை ஊத்த முடியும். ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை கல்லுக்கு 10 நாள் 20 நாள் டைம் தரும்போது கல்யாணம் பண்ணி 25 வருஷம் கழிச்சு வராளே அவளுக்கு டைம் கொடுங்க சார். குழம்பு வைக்க, உங்களை புரிஞ்சுக்க, புள்ள பெத்துக்க மட்டும் டைம் கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறீங்களா? புரிஞ்சுக்க டைம் கொடுக்கணும். புருஷனை புரிஞ்சுக்க, கல்யாணம் ஆனவனே உங்க அம்மா மாமியால புரிஞ்சுக்க டைம் கொடுக்கணும். புருஷனை புரிஞ்சுக்க டைம் கொடுக்கணும். பிள்ளைய புரிஞ்சுக்க டைம் கொடுக்கணும். ஆமா. நாத்தனா புரிஞ்சுக்க டைம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரியோட குழாவிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எவன் டைம் கொடுத்தேன் உனக்கு? அது மட்டும் புரிஞ்சுக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரி அழகான பெண் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல, பியூட்டி பார்லர் போனா ஏன் அடங்காப்படாரின்னு சொல்றீங்க? ஏன் மஞ்சளாதா சொல்ற? படிச்ச பொண்ணு வேணும்னு உங்க அம்மா வீடு வீடா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. படிச்ச பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா எதுக்கு சார் அவ்வளவு பேச்சு பேசுறீங்க? நின்னா குறை, எழுந்தா குறை, படுத்தா குறை, பேசினா குறை, எதுக்கு சார் இப்படி வாழணும்? நாங்க 25 வயசு வரையும் எங்க அம்மா வீடு, 35 வயசுல புருஷ வீடு, 45 வயசுல என் புள்ள வீடு, 85 வயசுல சுடுகாட்டுல வாழ்றாளே அப்படிப்பட்ட மனைவி பிக் பாஸ் இல்லையா? பிறந்த வீட்டுக்கு எந்த புருஷனாவது எந்த ஆண்களா விருந்தாளியா போறீங்களாடா? விருந்தாளியா போறீங்களா? வெங்கடேசனா நீங்க சொல்லுங்க. பிறந்ததுல உங்க வீட்டில் தானே இருக்கீங்க? உங்க வீட்டில் தான் சார் இருக்கீங்க. உங்க வீட்டில் தான் இருக்கீங்க. எங்க போறீங்களா? வேற வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளுங்க? விருந்தாளியா உங்க வீட்டுக்கு போறீங்களா? இல்ல. எந்த ஆண்களும் விருந்தாளியா உங்க வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு, நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போறது கிடையாது. உங்க வீட்டிலே தான் இருக்கீங்க. ஆனா பூமியில பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டுக்கே விருந்தாளியா போகிற சாபக்கேடு ஒவ்வொரு பெண்ணுக்கு உண்டு சார். ஒரு திருவிழாவுக்கோ ஒரு நோம்பிக்கோ உங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு ஆண்கள்லாம் போங்க சார். தனியா திருவிழா முடிஞ்சு ஒரு இடத்துல தூங்க சொன்னா ஒரு பாய் தலகாணி கொடுத்தா உங்களுக்கு தூக்கம் வராது. திருப்பி திருப்பி படுப்பீங்க. உங்க வீட்டுல உங்க இடத்துல படுத்தாதான் தூக்கம் வரும். ஆஃப்டர் ஆல் ஒரு படுக்கையை மாத்தி படுத்தாலே உங்களுக்கு தூக்கம் வரலையே சார். 25 வயசு வரையும் எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட தேவதையா, இளவரசியா, மகாராணியா வாழ்ந்த நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. நாங்க தானே சார் உங்க குடும்பத்துக்கு பிக் பாஸ். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாங்க தேவைகள் அல்ல சார், தேவதைகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். ஒவ்வொரு செத்ததுக்கு அப்புறம் சாம்பலா போறதை விட வாழும் போது ஜோடியா சாம்பிளா வாழுங்க சார். மனைவியோட வாழுங்க. என்ன சிவபெருமான் கூட தன் உடல்ல பாதி மனைவிக்கு கொடுத்தார், நீங்க கொடுங்க. நான் கேட்டேன், என் பொண்டாட்டிக்கிட்ட உடம்புல பாதி வேணுமான்னு கேட்டேன். கொடுக்குறதான் கொடுக்குற, இந்த பாதியை கொடுங்க கேட்குறா. அங்கதான் இதயம் இருக்கு, அங்கேதான் பாக்கெட் இருக்கு. அவ ஐடியா பூரா எனக்கு தெரியும். அப்பெல்லாம் கிடையாது சார். எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பத்தின் பிக் பாஸ் என்னைக்குமே மனைவிதான் சப்போர்ட்னஸ். நல்லா கை தட்டுங்கக்கா. கை தட்டுற எல்லாரும் நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும். நடுவர் தீர்ப்பு நல்ல புருஷனா வழங்கணும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரிய மனமில்லாத பெரியற. என்னைக்குமே இது என் பிறந்த வீடு. கட்டப்பை ஃப்ரீயா கையில் வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அடாடாடா, அருமையான பேச்சு. மஞ்சநாதன் பேச்சுக்கு பதில் அடித்து அடி வேற யாரும் அடிக்க முடியாது. அந்த மாதிரி பேசுகிற பேச்சா இந்த தேங்காயை தெரிச்சுக்கிட்டு நிற்கிது. அவ்வளவு கடுமையான பேச்சு. இன்னும் 2 பேர் பேச வேண்டியிருக்கு. ஆம்பளை எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். நல்லா கைதட்டு கொடுங்க பார்ப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த பெண்கள் சார்பாக கேட்குறேன். பெண்களே வேலை பார்க்காத ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, என்ன சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் இதுவரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட் ஜாப் அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அரசாங்கமே அந்த வேலை கொடுக்கல பெண்களுக்கு. என்ன வேலை? டாஸ்மார்க்கெல்லாம் அதெல்லாம் பெங்களூரில் பப்பில் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. கேரளாவுக்கு எல்லா ஊர்லேயும் ஊற்றி கொடுக்குறாளுங்க பொம்பளையாள். பெண்கள் வேலை பார்க்காத ஒரு என்னது கரெக்ட். ஃபயர் சர்வீஸில் பெண்கள் அந்த ஃபயர் பண்ணுற தண்ணி அணைக்கிற வேலையை பெண்களுக்கு கொடுக்கல. ஏன் தெரியுமா? இதுகளுக்கு பற்ற வைக்கத்தான் தெரியுமோ இல்லையா, அணைக்க தெரியாது. அதனால தான் அதுகளுக்கு கொடுக்கல. இப்போ ஃபோன் கால் வந்துச்சுன்னா 2 செகண்டில் எந்திரிச்சு 3 நிமிஷத்தில் ட்ரெஸ் மாற்றி 5 நிமிஷத்தில் அணைக்கிறதுக்கு போகணும். இது எந்திரிச்சு முக்காடி சீவி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே சாம்பலாக போயிடும். அதனால தான் இதுகள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்காமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆம்பளைய அடாடாடா, உண்மையில் ஒரு பெண் எப்படிப்பட்டவங்கிறத அழகாக சொன்னால், ஒரு ஆம்பளை எவ்வளவுலாம் பிக் பாஸுங்கிற எவ்வளோ இம்சையை கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க ஒயின் ஷாப்பில் படுத்துகிற பாட பாருங்களேன். அடாடாடாடா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவார். போய் அங்கே பாரில் உட்காந்துட்டு சப்ளையரு க்ளீன் பண்ணியா அண்ணன் டீசெண்ட்டு ஒன்றை வாங்கி அவர் குடிக்கிற ஸ்டைலை மட்டும் பாருங்களேன். சரக்கு செட்டில் பண்ணுறது, கழுத்தை திருகிற மாதிரி திருவாங்க, தூக்கித்தான் ஊத்துறாங்க.
சரக்கு மிக்ஸாக இருக்கு. ஊற்றிட்டு 3 சொட்டு எடுத்து விடுறான். அது எதுக்குங்க? இவன் விடுற சொட்டில் தான்டா பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை குடிக்க போகும்போது ஒரு கணக்கை பாருங்களேன், அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் இவனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் முதவி நீ தானே வாங்கினேன். அதை குடிக்கும்போது கண்ணை மூடிட்டு தான் குடிக்கான். ஏன் கண்ணை மூடிட்டு குடிக்கிறேன்? எப்படி கண்ணை மூட போகிறது அதில் தானே தெரியும். அண்ணன் டீசெண்ட் 1 குவார்ட்டர் வரைக்கும் கரெக்டாக கொடுப்பேன். 1.5 குவார்ட்டர் போயிடுச்சுன்னா சுண்டல் இங்கே இருக்கு, இங்கே தடவிக்கிட்டு இருப்பேன். அவங்க இந்த தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறவனை பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்றுக்குருவான். டிரைவர் ஏற்று ஏற்று சரியான ஆம்பளை ஏற்றுறான். போலீஸ்காரன் மட்டும் வணக்கம் சார்னு ஒதுங்கிடுறாங்க. அது எப்படி தான் தெரியுதோ தெரியல. இதெல்லாம் தண்ணியை போட்டால் லட்சக்கணக்கில் பேசுகிறாங்க. லட்சம் செலவானாலும் உன்னை பார்க்காம விடுறதில்லடா. வாடா வாடா, லட்சம் செலவானாலும் உன்னை பார்க்காம விட. மூதேவி கட்டிங் 70 ரூபா கடை வாங்கியிருக்கு, நீ என்ன லட்சம் செலவு பண்ணுற? இதெல்லாம் தண்ணியை போட்டால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. கவர்மெண்ட் என்ன நெஞ்ச கறிக்குது, ஒரே தேங்காய் சட்னி செரிக்கலையோ. யாருக்கு தெரியுமா கோயில் கட்ட வேண்டும்? நித்தம் நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்தில் கோயில் கட்டி கும்பிட வேண்டும். பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு புலம்பி தீர்த்திருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் அருமை நண்பர் தங்கதுரை அவர்கள் வாங்க. ஹலோ ஹலோ. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் அல்ல